ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கலெக்ஷன்ஸ். சென்னை காயின் எக்ஸிபிஷன் சீரீஸில் டே 3 இன்னைக்கு காயின் 3 பற்றி பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன். அக்டோபர் மாதம் 23, 24, 25 தேதிகளில் சென்னையில் நாணய கண்காட்சி நடக்க போகுது 2026ஆம் வருடம். அதை முன்னிட்டு நம்ம சேனலில் 100 நாளைக்கு 100 அரிய வகை நாணயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். 100 ரேர் காயினை பற்றி பேச போகிறோம். நான் சொல்லக்கூடிய நாணயங்களோட விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும். 1 லட்சத்துக்கு மேலேயும் இருக்குது. நம்ம சொல்லக்கூடியது ஒரு ரேஞ்சில் சொல்லிடுறோம். சரி, 1000 ரூபாய்க்கு மேலே விலை இருக்கக்கூடிய நாணயங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் இந்த 100 நாளுக்கு 100 நாணயங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக ஒரு 2000 நாணயங்கள் இருக்குது. சரிங்களா? 1947க்கு அப்புறம் இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் ஒரு 2000லேருந்து 2200 நாணயங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த 2200 நாணயங்களில் உங்களால் மார்க்கெட்டில் ஒரு 50லேருந்து 100 நாணயங்களை மட்டும் தான் சேல்ஸ் பண்ண முடியும். மற்ற நாணயங்களை உங்களால் சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 5 ரூபாயில் மாதவ வைஷ்ணதேவி வச்சுருப்பீங்க. அந்த காயினை உங்ககிட்ட இருந்து யாருமே வாங்க மாட்டாங்க. அண்ணாதுரை வச்சுருப்பீங்க. அந்த காயினை உங்ககிட்ட இருந்து யாருமே வாங்க மாட்டாங்க. 1 ரூபாயில் புலிப்படம் போட்டிருக்கும், 2 ரூபாயில் புலிப்படம் போட்டிருக்கும். இந்த நாணயத்தில் உங்ககிட்ட இருந்து யாருமே வாங்க மாட்டாங்க. இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1947 சிங்கம் மாதிரி போட்டிருக்கும் இல்லையா? 1 ரூபா காயின் ஒன்று இருக்கும். 1947 சிங்கம் மாதிரி போட்டு 1 ரூபா காயின். அந்த காயின் மார்க்கெட்டில் வாங்குவாங்க. அதோட விலை ரொம்ப கம்மி. 50 ரூபாயிலேருந்து ஒரு 80 ரூபா வரைக்கும் தான் உங்ககிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்குவாங்க. இப்போ விலை கம்மியாக இருக்கக்கூடிய நாணயங்கள், சரிங்களா? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கீங்க. கோயம்புத்தூர்லேருந்து சென்னையில் போய் இந்த நாணயத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த காயினுக்கு உங்களுக்கு 80 ரூபா கொடுக்குறோம், 100 ரூபா கொடுக்குறவங்க கூட வச்சுக்கோங்க. வந்துட்டு போகிற டிரான்ஸ்போர்ட் செலவு இதெல்லாம் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் எதுவுமே நிற்காது. ஓகேங்களா? ஒரு 50 நாணயங்கள் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு 5000 ரூபா கொடுத்தா கூட போயிட்டு வர போக்குவரத்து செலவுலேயே உங்களுக்கு செலவாகிடும். அதனால் நான் சொல்லக்கூடிய நாணயங்கள் பாருங்கள், விலை அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஒரு காயின் கொடுத்தாலே உங்களுக்கு 1000 ரூபாய், 1500 ரூபா, 2000 ரூபாய், அதிகபட்சம் 30,000, 40,000, 1 லட்சம் வரைக்கும் கூட நான் இந்த நாணயங்களோட விலையை சொல்லுவேன். அந்த நாணயத்தை உங்களால் ரொம்ப சுலபமாக சேல்ஸ் பண்ண முடியும். யார்கிட்ட போய் சேல்ஸ் பண்ணுறது? நீங்கள் எக்ஸிபிஷனில் போய் சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நான் சொல்கிற விலை கரெக்டாக இருக்குது. மற்ற டீலர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிற விலையும் நான் சொல்கிற விலையும் ஒரே அளவில் இருக்குது. என்கிட்டே கொடுக்கலான்னு நினச்சாலும் என்கிட்டையும் நீங்கள் தாராளமாக என்ன அப்ரோச் பண்ணலாம். உங்களை எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்ற ஒரு சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஜாய் கலெக்ஷன் 03 அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். இன்ஸ்டாகிராமில் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுங்க சார், வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க சார்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்தா எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குதுங்க. சரிங்களா? அதனால தான் நான் கொடுக்கறது கிடையாது. பர்சனலாக ஒரு சில நண்பர்கள் கேட்டாலே கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைம் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டு அடிக்கடி அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய நாணயங்களை மறுபடியும் எனக்கு ஃபோட்டோ அனுப்பி இதை பாருங்கள், இது விலை போகுமா போவாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர்ஸ்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வேலை நீங்கள் அனுப்பும்போது ரேர் காயின் எதாவது இருக்குது அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன். என்னோட அட்ரஸ் கொடுத்துட்டு எப்படி நீங்கள் என்கிட்ட வரணுன்ற முழு தகவல் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே கொடுத்துருவேன். சரிங்களா? இன்ஸ்டாகிராம் மூலயமா தான் காயின் வாங்கிட்டு இருக்கோம் தற்சமயம். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே இந்த முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். அடுத்தது, சார் நான் உங்ககிட்ட காயின் வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்றது நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க. என்கிட்ட காயின் வாங்கணும்னா நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட ஐடி உங்களுக்கு joycollections.in அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு நிறைய விதமான காயின்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ ரீசெண்ட் டைமில் அப்டேட் பண்ணாமல் இருந்தேன், இப்போ அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய விதமான டிஃப்ரெண்ட் காயின்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அதில் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாணயம் 1982ஆம் வருடம் அச்சடிக்கப்பட்ட 1 ரூபாய் நாணயம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜூலை மாதமே ஒரு நாணய கண்காட்சி இருக்குது. ஜூலை மாதம் இருக்க நாணய கண்காட்சியை விட்டுட்டு நீங்கள் ஏன் போயிட்டு அக்டோபர் மாதம் சொல்கிறீங்க, ஒரு 3-4 மாதம் கழிச்சிருக்க எக்ஸிபிஷன் சொல்கிறீங்க, ஜூலை மாதமே சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட் நான் யூடியூப் சேனலில் படிச்சிருந்தேன். இதை பற்றி உங்களுக்கு நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். 1982ஆம் வருடம் அச்சடிக்கப்பட்ட 1 ரூபாய் நாணயம். மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு 1 ரூபாய் நாணயம். உங்களுக்கு காயினோட ஃபோட்டோ நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த 1982 காயினை பற்றி நான் எப்போ வீடியோ போட்டாலும் என்கிட்ட 8 காயின் இருக்குது, 10 காயின் இருக்குது, 20 காயின் இருக்குது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷமாக நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ நல்ல தெளிவாகி ஒரு 20 வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கும். சரிங்களா? ஒரு 2006லேருந்து நல்ல தெளிவாக இந்த காயினை பற்றி ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சது 2006ல் ஆரம்பித்தேன். நான் 10வது படிக்கும்போது ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து இன்ன வரைக்கும் பார்க்கும்போது இந்த காயின் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான், சரிங்களா, ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் என் கையில் கிடச்சிருக்கு. ஒரு 2 காயின் தான் நானாக அவ்வளோ தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட 2 காயின் கிடச்சிது. அடிக்கடி வாங்கி சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடிக்கடி வாங்கி சேல்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 10லேருந்து 15 எண்ணிக்கைக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? ஒரு 20 வருஷத்தில் சொல்கிறேன். ஸோ இதில் டூப்ளிகேட் காயின் நிறையா நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணும்போது என்கிட்ட இந்த காயின் 20 இருக்குது, 30 இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற காயின் வேறு. அது நல்லா பெரிய சைஸில், மண்டை சைஸில் இருக்கும். அதோட ஃபோட்டோ நான் இந்த சைடு ஏதாவது ஒரு சைடு கொடுக்குறேன். நல்ல பெரிய தப்பு குறியாக போட்டிருப்பேன். சரிங்களா? இது போகாதுன்றதுனால தான் அந்த தப்பு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பெரிய சைஸ் காயின் வச்சுருந்தீங்கன்னா அந்த காயினை உங்களால் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண முடியாது. எப்பயுமே நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வருஷம் சொல்கிறேன், ஒரு காயினோட வெயிட் சொல்கிறேன்,
இல்லைனா வேறு ஏதாவது ஒரு தகவல் சொல்கிறேன் அப்படின்னா அந்த தகவலை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? 82 சொல்லிட்டாரு, 82 வருஷம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிக்கக்கூடாது. அது எப்படி இருக்கும் காயின் பார்க்குறதுன்றது உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருப்பேன். அந்த காயின் மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண முடியும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு ஜாய் கலெக்ஷன் சொன்னார் 82 சொன்னாருன்னு சொன்னால் கூட அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன தான் திட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு போல அப்படின்னா அதுக்கு நான் தான் திட்டுவாங்கன்னு என்ன ஃபோன் பண்ணி கேட்பாங்க. 82 என்ன பெரிய சைஸ் காயின் நீ சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே டீலர்கள் என்ன ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இப்போ 82ல் நான் சொல்கிறேன் இந்த சின்ன சைஸ் காயின் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா குறைந்தபட்ச விலையை ஒரு 10,000 ரூபாயில் ஆரம்பிக்கும். அந்த 10,000 ரூபாய்ன்றது டேமேஜாக இருக்கிறது, வெட்டுக்காயமாக இருக்கிறது, கீரலாக இருக்கிறதெல்லாம் பின்னாடி ஃபுல்லாக அலைஞ்சு போயிருக்கும், தேய்ச்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். சரிங்களா? ஓரளவுக்கு நீங்கள் நல்ல கண்டிஷனாக வச்சுருக்கீங்க, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு 30,000 மேலே ரொம்ப ஈஸியாக வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? டீலர்கள் 30,000 கொடுத்து வாங்குறது ரெடியாக இருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட யாரும் வாங்கலை அப்படின்னா என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் இந்த காயினை உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக வாங்குவேன். இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துங்க. சரிங்களா? ஜாய் கலெக்ஷன் 03ன்னு இருக்கும். இந்த குறைந்தபட்ச ரேட்டுன்றது எப்பவுமே டேமேஜாக இருக்கிறது அந்த கண்டிஷனில் சொல்லுவேன். ஸோ ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சு கிரேடுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஒரு 20,000 வந்து ஸ்டார்ட் ஆகும். 20,000, 25,000, 30,000 அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு அதிகபட்சமாக யூஎன்சி கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா 80,000 ரூபாய் வரைக்கும் உங்ககிட்ட வந்து டீலர்கள் வாங்குவாங்க. ஸோ இப்போ ஒரு சந்தேகம் இருக்கும், 80,000 வாங்கி என்ன ரேட்டுக்கு சார் சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரே நாளில் சேல்ஸ் பண்ணிடுவாங்கன்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? இப்போ 80,000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணணும். இப்போ 80,000 ஒரு காயின் உங்ககிட்ட வேற ஒரு டீலர் வாங்கி என்கிட்ட 80,000 கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். ஏன்னா வாங்கணும் அப்படின்னா நான் ஒரு மார்ஜின் வைக்கணும், நான் ஒரு டீலர் கிட்ட கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ கலெக்டர்ஸ் கிட்ட கொடுக்கும்போது அது ஈஸியாக சேல் பண்ணிடலாம். டீலர் டு டீலர் போகும்போது ரேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா? 80,000 வாங்கினாங்க அப்படின்னா ஒரு 10% கமிஷன் வச்சா கூட 88,000 வந்துடும். ஒரு 10%னா 90,000 கிட்ட வந்துடும். 10% இல்லாமலாம் பிஸ்னஸ் பார்க்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதனால் இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இதில் டூப்ளிகேட் காயின் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஒருத்தவங்கிட்ட வாங்கும்போது ரிட்டன் வாங்கிப்பாங்களான்ற கேரண்டியை வந்து நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ சப்போஸ் வந்து டூப்ளிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் கொடுத்தா எடுத்துப்பீங்களா அப்படின்றத கேளுங்க. ஸோ எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அப்படியே ஒரு கும்பிடு போட்டு வேணா சாமின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துருங்க. ஸோ அதுமாதிரி நீங்கள் வாங்குறதும் சரி கொடுக்குறதும் சரி. இப்போ ஒரு டீலர்கிட்ட இன்னும் ஒரு விஷயம் நான் பார்த்துருந்தேன். பெங்களூர் எக்ஸிபிஷனில் வந்து ஒரு டீலர் வந்து ஒரு காயினை பார்த்துட்டு ஃபேக்குன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருந்தாங்க அந்த காயினை. சார் இந்த மாதிரி நான் காமிச்சேன், இந்த காயின் வந்து டூப்ளிகேட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாப்புல, காயின் ஆனால் ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காயின் வந்து டூப்ளிகேட். நான் பார்த்த உடனே சொல்லிட்டேன், இல்லை இது டூப்ளிகேட் தான் இது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு டீலர்கிட்ட கொடுக்குறீங்க காயினை, அவங்க பார்த்து டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா உங்கள் காயினை வாங்க முடியாமல் அவங்க டூப்ளிகேட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, பார்த்தா டீலர்களுக்கு ஈஸியாக தெரியும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது நல்ல காயினாக ஒரிஜினலாக இருக்க மாதிரி தெரியும். டீலர்களுக்கு ரொம்ப சுலபமாக அந்த தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சரிங்களா? ரொம்ப சூப்பராக கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு மார்க்கெட்டில் டூப்ளிகேட் காயின்கள் நிறையா இருக்குது. சரிங்களா? டீலர்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானே சமீபத்தில் ஒரு காயின் வந்துருந்துச்சு. ஸோ என்னால் டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக கண்டுபிடிக்க முடியல. வேற ஒரு டீலர்கிட்ட அனுப்பியிருந்தேன். அப்புறம் அவர் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு இல்லை டூப்ளிகேட் தான். ஏன்னா அந்த ஃபீல்டில் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட். பிரிட்டிஷ் இந்தியா காயின் சில்வரில் இருக்கும் இல்லையா, வெள்ளி காயின் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர். ஸோ அவர்கிட்ட அனுப்பி நான் கேட்டிருந்தேன். ரெகுலராக நான் யூஸ்வலாக நான் சேல்ஸ் பண்ணுற காயின் தான். ஆனால் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வந்து டவுட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு டூப்ளிகேட் காயின் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இந்த 1982 காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயினோட வெயிட் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? 6 கிராம் எடை இருக்கும். சரிங்களா? 8 கிராம் எடை இருந்தால் விலை போகாது. 6 கிராம் எடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் மார்க்கெட்டில் அந்த காயினை நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ண முடியும். டூப்ளிகேட் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன், ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன். ஸோ இது ரீசெண்டாக வந்துருந்துச்சு. பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியாது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு சொல்லிட்டு. ஸோ டூப்ளிகேட் காயின் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா? விலை கொடுத்து வெளியே வாங்குறீங்க, கலெக்ஷனுக்காகட்டும் எதுக்காகட்டும், ஒன்று ரிட்டன் கேரண்டி எப்பயுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டவுட்டாக இருந்தது அப்படின்னா வாங்குறதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். எக்ஸிபிஷனில் வாங்கலாமான்னு கேட்டால் எக்ஸிபிஷனில் நிறைய டூப்ளிகேட் சேல்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? கொஞ்சம் உஷாராக கவனமாக இருங்க. ஸோ இந்த நாணயம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நானே உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பேன். ரேஞ்ச் வந்து அதுதான். சரிங்களா? ஒரு 10,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஒரு 70,000, 80,000 ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். ஸோ நிறைய கஸ்டமர் பண்ணக்கூடிய இன்னொரு தவறு இதுதான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காயினோட கண்டிஷன் வந்து ஒரே கண்டிஷனாக கூட சொல்லலாம். ஸோ சொன்னேன் அப்படின்னா சார் 80,000 வரைக்கும் சொல்லியிருந்தீங்க, ஒரு 60,000 எடுங்க, 70,000 எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நான் அந்த பெரிய ரேஞ்சு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணமே அதான். சரிங்களா? இப்போ காயினோட கண்டிஷன் வந்து 35,000 தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். சரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் கண்டிஷன் சேஞ்சஸ் இருந்தாலும் ஒரு 5,000, 10,000, 20,000 அந்த மாதிரி வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நான் சொல்கிற ரேஞ்ச் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நல்ல புதுசாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க, அந்த இடத்துல வந்து ஒரு 30,000 தான் கொடுப்பான்னு சொல்கிறாங்கன்னா ரேட் வந்து கம்மியாக கேட்குறாங்கன்னு அர்த்தம். வேற ஒரு டீலரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு தெளிவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து நான் சொல்கிறது. இப்போ 10,000லேருந்து 50,000 தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த காயினோட மார்க்கெட் ரேட் 80,000 வரைக்கும் இருக்கும். 50,000 சொன்னால் 40,000க்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அந்த காயினோட ரேட் வந்து 60,000 கூட போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. இந்த நாணய கண்காட்சி சொல்லியிருந்தேன் இல்லையா,
ஜூலை மாதமே ஒரு நாணய கண்காட்சி வருது, அதை பற்றி நீங்கள் ஏன் பேசலை, அதில் ஏன் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இதான் பிரச்சனை. இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா எல்லாரும் திப்புன்னு போக ஆரம்பிச்சிருவாங்க. நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தெரியும், எக்ஸிபிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 பேர் 6000 பேருன்னு சொல்லிட்டு போயிட்டு லைனாக நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனை வரது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் சொல்லனாலும் மற்ற யூடியூப் சேனலில் நிறைய இடங்களில் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படியா இருந்தாலும் அந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். என்ன பிரச்சனைனா போயிட்டு என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன். சரிங்களா? ஜாய் கலெக்ஷன் சேனலில் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் கொடுக்குறது, ரொம்ப தெளிவான வீடியோக்கள் கொடுக்குறது நான் தான். அந்த வீடியோவை தெளிவாக பார்க்காம கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அரைக்குறையாக பார்த்துட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு நாணயத்தை சேல்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ ஃபோன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டீலர்கள் என்னை நேராகவே கேட்பாங்க. ஏன்னா அங்கே 100 டீலர் இருக்காங்கன்னா 80 டீலருக்கு பர்சனலாகவே என்ன தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட பர்சனலாக பேசக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க. ஸோ என்கிட்ட பர்சனலாகவே ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரி சொல்லி அனுப்பி விட்ருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு ஒரு 100 நாள் டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 100 காயினை பற்றி தான் சொல்ல போகிறோம். அந்த 100 காயின் தான் மார்க்கெட்டில் உங்களுக்கு விலை போகும், மற்ற நாணயங்கள் உங்களுக்கு விலை போகாதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் அவங்க சொல்கிற ரேட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு 100 நாள் வந்து டைம் எடுத்துட்டோம். எக்ஸிபிஷன் டேட் தெரியாமலாம் இல்லை, நான் சொல்லாமல் இருக்கேன். சென்னை எக்ஸிபிஷன் ஜூலை மந்த் நான் அட்டன் பண்ணுவேன். சரிங்களா? அந்த டேட் வந்து நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது என்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு. ஸோ காயின் சேல்ஸ் பண்ணணுன்ற ஐடியாவில் வராதிங்க, சும்மா ஒரு விசிட் பண்ணிட்டு போகிற ஐடியாவில் வேணால் தாராளமாக வாங்க. நானும் அங்கே தான் இருப்பேன், என்னையும் சந்திக்கலாம். தேங்க்யூ.